வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு கணிதம் பருவம் 3 அலகு 6 தகவல் செயலாக்கம் இதில் பயிற்சி 6ல் 1 இருக்கக்கூடிய அனைத்து கணக்குகளையும் இந்த ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பயிற்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் நமக்கு சில தகவல்கள் தெரியணும். அது என்னென்ன தகவல்கள் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பாருங்கள். இது நமக்கு தெரிஞ்சாகணும். அதாவது இந்த அம்புக்குறி எப்போ பயன்படுத்துவோம், இது எப்போ பயன்படுத்துவோம், இந்த இணைகரமாக இருக்கிறது எப்போ பயன்படுத்துவோம், இது எல்லாமே நமக்கு தெரியணும். இந்த அம்புக்குறி எப்போ பயன்படும்னா வடிவங்களை இணைக்கிறதுக்கும் திசைகளை குறிக்கிறதுக்கும் நம்ம பயன்படுத்துவோம். அதாவது எந்த பக்கம் எந்த பக்கம் போய்கிட்டு இருக்கு. அதுக்கு இது இருக்கு இல்லையா, இது தொடக்கத்துக்கும் முடிவுக்கும் மட்டும்தான் பயன்படுத்துவோம். அதுக்கு அடுத்தது இந்த இணைகரமாக இருக்கு இல்லையா, இது உள்ளீடு வெளியீடு இந்த ரெண்டுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவோம். மிச்ச எல்லா செயல்பாடுகளுக்கும் இது என்னது, இது இந்த செவ்வகத்தை தான் நம்ம பயன்படுத்துவோம். இது இருக்கு இல்லையா, இது என்ன சாய் சதுரமா இருக்கு இல்லையா, இது என்னது தீர்மான பெட்டி. அதாவது லாபமா நஷ்டமா அல்லது எது பெரிய நம்பர் எது சிறிய நம்பர் அந்த மாதிரி தீர்மானம் செய்யறதுக்கு இதை நம்ம பயன்படுத்துவோம். இது எல்லாம் தெரிஞ்சாதான் இந்த பயிற்சி நமக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம பயிற்சி கணக்கு பார்க்கலாமா. 6.1 பாருங்க, பொறுத்துக. முதல் இது பொறுத்துக. இந்த பக்கம் குறியீடு இருக்கு, இந்த பக்கம் அதற்கான பயன்கள் இருக்கு. கண்டுபிடிக்கலாமா. முதல்ல பாருங்க, இருக்கு என்ன இருக்கு, அம்புக்குறி இருக்கு. இது என்னன்னா செயல்பாட்டின் அடுத்த நிலை திசை, எந்த திசையில் நம்ம போகணும்னு காமிக்கிறதுக்காக. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது, இதுதான் இதனுடைய ஆன்சர் 1. இதுதான் 1. அடுத்தது இது பாருங்க, இது என்னது தொடக்கம் முடிவு, ஆரம்பம் இறுதி, இதுக்கு மட்டும்தான் இதை நம்ம பயன்படுத்துவோம். அப்போ இதான் என்னது 2வது. இது இணைகரம் இருக்கு இல்லையா, இணைகரம் நம்ம எதுக்கு உள்ளீடு வெளியீடு, உள்ளீடுக்கு வெளியீடுக்கு மட்டும்தான் இதை நம்ம பயன்படுத்துவோம். அப்போ இதான் என்னது நமக்கு தேவையான 3வது. இது அதுக்கு அடுத்தது இது என்ன பாருங்க, இது செயல்பாடு செயலாக்கம். அதாவது நம்ம கொடுக்கறது என்ன செய்யணும், கூட்டியோ கழிச்சோ பெருக்கியோ வகுத்தோ கொடுக்கறதுக்கு இந்த செயல்பாடு தான் இது. அப்போ இங்கே என்ன செயல்பாடு இருக்கு, சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பின்னு இருக்கா. அதாவது சின்ற நம்பர் ஏவையும் பியும் கூட்டி கிடைக்குது, இது ஒரு செயல்பாடு. அப்போ இதான் என்னது நமக்கு தேவையான 4வது. இது அதுக்கு அடுத்தது இந்த பெட்டி பாருங்க, சாய் சதுரம் இருக்கு இல்லையா, இது தீர்மானம். ஏவோட மதிப்பு 0வா அல்ல 0 விட பெருசா தீர்மானம் பண்றது இந்த பெட்டி தான். அப்ப இதான் என்னது நமக்கு தேவையான 5வதுக்கான ஆன்சர். சரியா. அடுத்தது 2வது பாருங்க, தானியங்கி பணம் வழங்கும் இயந்திரம் மூலம் வங்கி கணக்கிலிருந்து பணம் எடுக்கும் படிநிலைகள் கீழே படத்தில் விளக்கப்பட்டுள்ளது. அதற்கு தகுந்தவாறு செயல் வழிப்படம் உருவாக்குக. நம்ம என்ன செய்யணும், செயல் வழிப்படம் உருவாக்கணும். எதுக்கு, ஏடிஎம்ல இருந்து பணம் எடுக்கிறதுக்கு என்னென்னு நம்ம எழுதணும். சரியா. செயல் வழிப்படம்னா நம்ம இதுக்கு முன்னால பொறுத்துக்கு பார்த்தோம்ல, அதில் அந்த அம்புக்குறி இணைகரமாக இருக்கிறது செவ்வகம் இருக்கிறது அந்த வடிவங்களை பயன்படுத்தி நம்ம எழுதணும். சரியா. பாருங்க, இதுக்கு செயல் வழிப்படம் முதல்ல பாருங்க என்ன செய்யணும், முதல்ல தொடக்கம் வேணும் இல்லையா. அப்போ தொடக்கம்னா தொடக்கத்துக்கும் முடிவுக்கும் இதை தான் நம்ம பயன்படுத்தணும். அப்போ முதல்ல தொடக்கம், தொடக்கம் கொஞ்சம் கவனமாக எழுதணும். இது உள்ளீடு, நம்ம எதை உள்ளீடு செய்ய போகிறோம், ஏடிஎம் கார்டை உள்ளீடு செய்ய போகிறோம். அதை எழுதிக்கலாமா, ஏடிஎம் அட்டையை சருகவும், ஏடிஎம் அட்டையை சொருகவும். அடுத்து என்ன கேட்கும் நமக்கு, ஏடிஎம் அட்டை சொருகணும்னு என்ன கேட்கும் பாருங்க, தேவையான மொழியை தேர்ந்தெடுக்கவும். அப்போ நம்ம என்ன செய்யணும், மொழியை தேர்ந்தெடுக்கணும் இல்லையா. அப்போ இப்போ எல்லாமே வரது எல்லாமே என்னது செயல்பாடு இல்லையா. மொழியை தேர்ந்தெடுக்கவும், மொழியை தேர்ந்தெடுக்கவும். மொழியை தேர்ந்தெடுக்கும், மொழியை தேர்ந்தெடுத்துட்டோம். அதுக்கடுத்து என்ன பாருங்க, தேவைப்படும் பணம் பரிவர்த்தனை வகையினை தேர்வு செய்யவும். அதாவது இந்த மொழியை தேர்ந்தெடுத்தோட நமக்கு என்ன செய்ய போறோம்னு கேட்கும், பணம் எடுக்க போறோமா, அப்படி இல்லைன்னா இருக்கக்கூடிய பேலன்ஸ் இருப்பு தொகையை நம்ம பார்க்க போறோமான்னு கேட்கும். நம்ம என்ன செய்ய போறோம், பணம் தான் எடுக்க போறோம் இல்லையா. பணம் எடுத்தல், பணம் எடுத்தல், எடுத்தல் இல்லைன்னா எடுத்தலை தேர்ந்தெடுக்க, தேர்ந்தெடுக்க, தேர்ந்தெடுக்கன்னு எழுதினாலும் சரி இல்லை தேர்ந்தெடுக்கவும் எழுதினாலும் சரி எல்லாம் ஒன்று தான். அதுக்கு அடுத்தது நம்ம பணம் எடுக்க போகிறோம் அப்படின்னா என்ன கேட்கும் பாருங்க, வங்கி கணக்கு வகை. வங்கி கணக்கில் 2 வகை இருக்கும். என்னென்னா சேமிப்பு கணக்கு நடப்பு கணக்குன்னு இருக்கும். நம்ம என்ன செய்யணும், எதை நம்ம தேர்ந்தெடுக்கணும், வகை, அதாவது வங்கி கணக்கு வகையை தேர்ந்தெடுக்கணும். அப்போ என்ன எழுதலாம்,
சேமிப்பு வகையை தேர்ந்தெடுக்கவும். சேமிப்பை தேர்ந்தெடுக்கவும். சேமிப்பை தேர்ந்தெடுக்கவும். அதுக்கடுத்து என்ன பாருங்க, சேமிப்பை தேர்ந்தெடுக்க அடையாள எண்ணை பதிவிடவும். அதாவது பின் நம்பர் இருக்கும் இல்லையா, அதை நம்ம தேர்ந்தெடுக்கணும் இல்லையா, அதை பதிவிடணும். அடையாள எண்ணை பதிவிடவும். அடையாள எண்ணை பதிவிடவும். பின் நம்பர் என்ன செய்யணும், பதிவிடவும். அதுக்கு அடுத்தது நம்ம அமௌண்ட்லாம் செலக்ட் பண்ணிட்டு என்ன செஞ்சிட்டோம், பின்ன பதிவிட்டோம். அதுக்கடுத்து பாருங்க, அதுக்கடுத்து தேவையான தொகையை நமக்கு பயன்படணும். எவ்வளோ தொகை நமக்கு வேணும், 5000 வேணுமா 10,000 வேணுமா, அதை நம்ம இந்த இடத்துல பதிவிடணும். தேவையான தொகையை பதிவிடவும். தேவையான தொகையை பதிவிடவும். அதுக்கு அடுத்தது இதை பதிவிட்ட உடனே நமக்கு என்ன வரும், பணம் வந்து வெளியே வரும். அப்போ என்ன வந்துட்டோம், நம்ம எங்கே வந்துட்டோம், வெளியில், அதாவது வெளியீடுக்கு வந்துட்டோம். அப்போ வெளியீடுனா என்ன செய்யணும், இந்த வடிவம், இந்த இணைகரத்தை பயன்படுத்தணும். பணத்தை எடுத்துக்கொள்ளவும். பணம் வந்துடும். பணத்தை எடுத்துக்கொள்ளவும். சரியா, பணம் வந்துருச்சு. அப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சுது இல்லையா, நம்ம அங்கே வந்த வேலை முடிஞ்சுது. அப்போ கீழே என்ன செய்யணும், இந்த மாதிரி படம் போட்டு முடிவுன்னு எழுதணும். சரியா, எதை முடிச்சிட்டோம், 2வது இதை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது 3வது பாருங்க, அலைபேசியினை ரீசார்ஜ் செய்ய படிப்படியான செயல்முறையை பயன்படுத்தி ஒரு வரிசை செயல்வழி படத்தை வரையவும். என்ன செய்யணும், ஒரு செயல்வழி படம் வரையணும். எதுக்கு, செல்லுக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணுறது, மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறது என்ன படிநிலை, இங்கே கீழே கொடுத்துட்டாங்க பாருங்க. முதல்ல அலைபேசியினை ரீசார்ஜ் செய்யும் வலை உலாவியில் உள்நுழைக. வலை உலாவின்னா ப்ரௌசர் இல்லையா, அந்த ப்ரௌசரில் நம்ம நுழையணும். அப்போ பாருங்க, செயல்வழி படம், முதல்ல இந்த படம் வந்துடணும். இதான் என்னது, தொடக்கத்துக்கும் முடிவுக்கும் வரக்கூடியது. இந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோம், இப்போ தான் தொடக்கம். அதுக்கு அடுத்தது உள்ளீடு இல்லையா, நம்ம எதை உள்ளீடு செய்ய போகிறோம், இந்த ப்ரௌசர் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், திறக்க போகிறோம். அப்போ என்ன எழுதலாம், வலை உலவிக்குள் நுழைய. வலை உலவிக்குள் நுழையவும். அதுக்கு அடுத்தது ப்ரீபெய்டா போஸ்ட்பெய்டான்னு நம்ம அதை செலக்ட் பண்ணோம். அதுக்கு அடுத்தது ப்ரீபெய்டு ஆர் போஸ்ட்பெய்டை தேர்ந்தெடுக்க. ப்ரீபெய்டு அல்லது போஸ்ட்பெய்டு என்பதை தேர்ந்தெடுக்க. இதை தான் நம்ம என்ன செய்யணும், நம்ம தேர்ந்தெடுக்கணும். என்பதை தேர்ந்தெடுக்க. சரியா, அடுத்தது அலைபேசி எண்ணை உள்ளிடணும் இல்லையா, அலைபேசி எண்ணை பதிவிடவும். அலைபேசி எண்ணை பதிவிட. இந்த நம்பரை நம்ம பதிவிடணும். அதுக்கு அடுத்தது அலைபேசி எண்ணை தேர்ந்தெடுத்த பிறகு என்ன செய்யணும், ஆப்பரேட்டரை நம்ம தேர்ந்தெடுக்கணும். எழுதிக்கலாமா, ஆப்பரேட்டரை தேர்ந்தெடுக்க. ஆப்பரேட்டரை தேர்ந்தெடுக்க. ஆப்பரேட்டரை தேர்ந்தெடுக்கணும். ஆப்பரேட்டரை தேர்ந்தெடுத்த பிறகு என்ன செய்யணும், நம்ம ரீசார்ஜ் திட்டத்தை தேர்ந்தெடுக்கணும் இல்லையா, திட்டத்தை பிளானை தேர்ந்தெடுக்க. பிளானை தேர்ந்தெடுக்க, அப்படி இல்லைன்னா திட்டத்தை தேர்ந்தெடுக்க. திட்டத்தை தேர்ந்தெடுத்துட்டு நம்ம என்ன செய்யணும், தேவையான தொகையை பதிவிடணும் இல்லையா, எவ்வளோ அமௌண்ட்டு. அதுக்கு அடுத்தது ரீசார்ஜ் செய்த தொகையை இது பண்ணணும். தேவையான தொகையை பதிவிடவும். தேவையான
தொகையை தொகையை பதிவிட. இது எல்லாமே என்னது? செயல்பாடு. இந்த செயல்பாடுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த செவ்வக வடிவ கட்டத்தை பயன்படுத்தணும். நமக்கு செயல்பாடு முடிஞ்சுது, அதுக்கடுத்து வெளியீடு. வெளியீடுல நமக்கு என்ன வரும்? ரீசார்ஜ் செய்யப்படுகிறது. அதான பாருங்க, ரீசார்ஜ் செய்ய தொடரவும். அப்படியே இருக்கு, நீங்க அப்படியே கரெக்டாக எடுத்து எழுதுனா போதும். ரீசார்ஜ் செய்ய தொடரவும். ரீசார்ஜ் செய்ய தொடரவும். சரியா? ரீசார்ஜ் முடிஞ்சுது, கடைசியில் நம்ம வரும்போது என்ன செய்யணும்? இந்த மாதிரி போட்டு முடிவு எழுதணும். எது முடிஞ்சிருச்சு? ரீசார்ஜ் இது நமக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்தது பாருங்க, 4வது. கீழே கொடுக்கப்பட்டுள்ள போக்குவரத்து விதியினை விளக்கும் செயல்வழி படத்தில் அம்புக்குறிகளை பயன்படுத்தி நிரப்பவும். இங்க இருக்கு இல்லையா, இந்த சிக்னலை வச்சு இந்த செயல்வழி படத்தை நம்ம அம்புக்குறியை வச்சு நம்ம நிரப்பணும். நிரப்பலாமா? முதல்ல பாருங்க, அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க தொடக்கம். அப்போ முதல்ல அம்புக்குறி, தொடக்கம், ஆரம்பம், ஆரம்பிச்சோம் இல்லையா? இப்போ சிக்னலை உள்ளிடணும். இப்போ நமக்கு இங்கே பார்க்கும்போது என்ன சிக்னல் இருக்கு? சிவப்பு கலர் இருக்கு இல்லையா? அப்போ பாருங்க, சிவப்பு கலர் சிக்னல். சிவப்பு கலர் சிக்னல் இருந்துச்சுன்னா ஆம். இங்கே பாருங்க, சிவப்பு கலர் சிக்னல் இருந்துச்சுன்னா ஆம், சிவப்பு கலர் சிக்னல் இருக்கு. அப்போ நம்ம என்ன செஞ்சோம்? வண்டியை நிறுத்திடணும். நிறுத்து என அச்சிடு. அவ்வளோதான், இந்த செயல்பாடு முடிஞ்சிருச்சு. அப்போ என்ன செஞ்சிட வேண்டியதான்? இங்கே கொண்டு வந்து நிறுத்திட வேண்டியதான். முடிஞ்சுது, இறுதி. ஒரு வேளை இப்போ வாங்க, சிவப்பு சிக்னல் இருந்துச்சுன்னா முடிஞ்சுது, வண்டியை நிறுத்திடணும், அவ்வளோதான், முடிஞ்சுது. ஒரு வேளை இந்த இடத்துல சிவப்பு சிக்னல் இல்லை. எது இல்லை? சிவப்பு சிக்னல் இல்லை. சிவப்பு சிக்னல் இல்லைன்னா என்ன ஆகும்? மஞ்சள் சிக்னல் இருக்கும். மஞ்சள் சிக்னல் இருந்தால் நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்கணும். பாருங்க, காத்திரு. மஞ்சள் சிக்னல் இருந்தால் நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்கணும். அப்போ நமக்கு இந்த செயல்பாடு முடிஞ்சது, காத்திரு. அவ்வளோதான். மஞ்சள் சிக்னல் இருந்துச்சு, நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்கணும். முடிஞ்சுது, அந்த செயல்பாடு முடிஞ்சுது. அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல என்ன இல்லை? மஞ்சள் சிக்னலும் இல்லை. மஞ்சள் சிக்னல் இல்லை, சிவப்பும் இல்லை, மஞ்சள். அப்போ என்ன இருக்குது அர்த்தம்? பச்சை கலர் சிக்னலும் இருக்குது. அப்போ பச்சை கலர் சிக்னல் என்ன செய்யலாம்? நம்ம போய்கிட்டே இருக்கலாம், நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ செல் என அச்சிடு, செல் என அச்சிடு. அவ்வளோதான். இதான் அம்புக்குறியை வச்சு நம்ம நிரப்புறது. அடுத்தது அப்படியே 5வது பார்த்துலாமா? பாருங்க, 5வது இது. அருகில் கொடுக்கப்பட்டிருக்கும் செயல்வழி படத்தை பயன்படுத்தி பெயர்களை உள்ளீடு செய்து அவை உயிருள்ளவையாக இருந்தால் உயிருள்ளவை என்றும், இல்லை என்றால் உயிரற்றவை என்றும் அச்சிடு. செயல்வழி படத்தை நிரப்புக. இங்க கொடுத்துருக்க வச்சு நம்ம என்ன செய்யணும்? இந்த செயல்வழி படத்தை நம்ம நிரப்பணும். முதல்ல பாருங்க, ஆரம்பம் எழுதிடலாமா? இந்த இடத்துல ஆரம்பம். ஆரம்பம் முடிஞ்சது. அதுக்கடுத்து என்ன செய்யணும்? பெயரை உள்ளிடணும். அதாவது உயிருள்ளவையா உயிரற்றவையா? பாருங்க, இந்த கட்டத்துக்கு வந்தாச்சு. ஏன்றது உயிருள்ளவைன்னும், பீன்றது உயிரற்றவைன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ பாருங்க, இது வந்து என்னது? சாய்சர் மாதிரி பாருங்க, இது வந்து தீர்மானிக்கிறது. உயிருள்ளவையா உயிரற்றவையா நம்ம தீர்மானிக்கிறது. அப்போ பாருங்க, பெயர் ஏ. ஏ வந்து என்னது? இல்லை. இல்லைன்னா என்னது? இது எது கிடையாது? ஏன்றது உயிருள்ளவை. உயிருள்ளவை இல்லை அப்படின்னா இது என்ன இருக்கும்? உயிரற்றவை. உயிரற்றவைன்னா எதை குறிக்கும்? பியை குறிக்கும். அப்போ என்னென்னு அச்சிடணும்? அச்சிடு பின்னு நம்ம அச்சிடணும். எது கிடையாது? ஏ கிடையாது. ஏ கிடையாதுன்னா அது வந்து உயிரற்றவை. உயிரற்றவை எதை குறிக்கும்? பியை குறிக்கும். அப்போ என்ன அச்சிடணும்? பின்னு அச்சிடணும். சரியா? இப்போ பாருங்க, ஆம். எது ஆம்? ஏ தான் கரெக்டு. அப்போ ஏன்றது என்னது? உயிருள்ளவை. அப்போ உயிருள்ளவைன்னா அங்கே என்ன அச்சிடணும்? அச்சிடு. அச்சிடு. என்னென்ன அச்சிடணும்? ஏன்னு அச்சிட்டா போதும், ஏ. சரியா? இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு? இந்த செயல் முடிஞ்சிடும். கடைசியில் முடிவு. கடைசியில் முடிவு. சரியா? 5வது இதை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது 6வது பாருங்க, பின்வரும் செயல்வழி படத்தை நிறைவு செய்க. 2 படம் இருக்கு, ஒவ்வொன்றா நம்ம நிறைவு செய்வோம். முதல் இது பாருங்க, உனது முதல் அல்லது 2ஆம் பருவ தேர்வின் மதிப்பினை உள்ளீடு செய்து சராசரி மதிப்பை அச்சிட அருகில் தரப்பட்டுள்ள செயல்வழி படத்தை நிரப்புக. நம்ம பருவத்தேர்வு மதிப்பெண் இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம சராசரி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, முதல்ல என்ன இருக்கணும்? தொடக்கம் இருக்கணும் இல்லையா? இந்த இடத்துல தொடக்கம், தொடக்கம்னு எழுதிக்கங்க. அதுக்கடுத்து பாருங்க, இது வந்து என்னது? உள்ளீடு. என்ன உள்ளிடணும்? தமிழ், இங்கிலீஷு, அதுக்கடுத்து கணக்கு, அறிவியல், சமூக, இந்த மதிப்பெண்கள் எல்லாம் உள்ளீடு செய்யணும். அது என்ன செய்யும்? என்ன செயல்பாடுக்கு போகும்?
சராசரி கண்டுபிடிக்கும். அதாவது எல்லா மதிப்பெண்களையும் கூட்டி 5 கொண்டு வகுக்கும். ஏன்னா நமக்கு 5 பாடங்கள் 5 மதிப்பெண்கள் கூட்டி 5 கொண்டு வகுக்கணும். அதான் என்னது? சராசரி. அப்போது நமக்கு இங்கே என்ன ரிசல்ட் வரும்? நம்ம என்ன மதிப்பெண் நம்ம பதிவு பண்ணோமோ அந்த மதிப்பெண்களை சராசரி இங்கே நமக்கு வரும். அப்போ நமக்கு இங்கே என்ன அச்சிட்டு காமிக்கும்? அச்சிடு. என்னத்தை அச்சிடணும்? சராசரியை நமக்கு அச்சிடணும். சராசரி. சரியா? சராசரி அச்சிட்ட உடனே என்ன ஆயிடுச்சு? நமக்கு முடிஞ்சுது. முடிவு. அவ்வளோதான். இது மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். முடிவு. அடுத்தது இதிலே 2வது ஒன்று இருக்குது பாருங்க. இந்த படத்தை நம்ம நிறைவு செய்யணும். நிறைவு செய்யலாமா? எப்படி நிறைவு செய்கிறது? மேலும் உனது சராசரி மதிப்பெண் 100 மதிப்பெண்களுக்கு 75க்கு மேல் இருக்கும் பட்சத்தில் ஆசிரியர் குறிப்பில் மிக நன்றி எனவும், இல்லை என்றால் மேலும் முயற்சி செய் எனவும் எழுதியுள்ளதை அச்சிடுமாறு கொடுக்கப்பட்டுள்ள செயல்வழி படத்துடன் இணைத்து நிரப்பவும். இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்? மதிப்பெண்கள், சராசரி மதிப்பெண்கள் 75க்கு மேலே இருந்துச்சுன்னா மிக நன்றுன்னும், கம்மியாக இருந்துச்சுன்னா மேலும் முயற்சி செய்யணும் நம்ம எழுதணும். ஆசிரியர் எழுதக்கூடிய இடத்துல நம்ம எழுதணும். எழுதலாமா? பாருங்கள், ஏற்கனவே நம்ம முடிச்சு வந்துட்டோம். சராசரி நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இதுல தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இந்த இடத்துல ஆரம்பிக்கலாமா? சராசரி. சராசரி எவ்வளோக்கு மேலே இருக்கணும்? 75க்கு மேலே இருக்கணும். அது எப்படி எழுதலாம் பாருங்கள்? கிரேட்டர். இந்த மாதிரி போட்டால் அதிகம். எதை விட? 75 விட. இப்படி போட்டோம்னா கிரேட்டர். 75 விட அதிகமாக இருக்குது. அப்போது ஆம். என்ன செய்ய? நம்ம மதிப்பெண் எப்படி இருக்குது? 75 விட அதிகமாக இருக்குது. இருந்துச்சுன்னா என்ன அச்சிடணும்? மிக நன்று. மிக நன்று. மிக நன்றுன்னு அச்சிடணும். சரியா? அது இல்லை, நம்ம மதிப்பெண் வந்து எப்படி இருக்கு? 75க்கு கம்மியாக இருந்துச்சுன்னா என்னென்னு அச்சிடணும்? மீண்டும் முயற்சி செய்க, மேலும் முயற்சி செய்கன்னு அச்சிடணும். மேலும் மேலும் முயற்சி செய்க. நீங்கள் அந்த இதுக்குள்ளே எழுதுகிற மாதிரி எழுதுங்க. சரியா? மேலும் முயற்சி செய்கன்னு எழுதும். அவ்வளோதான். எல்லாமே முடிஞ்சிருச்சு. கடைசியில் நமக்கு இங்கே என்ன வந்துடும்? முடிவு வந்துடும். முடிவு. முடிவு முடிச்சிட்டோமா? இதோட எது முடிஞ்சுது? 6வது இது முடிஞ்சுது. அடுத்தது 7வது பாருங்க. வியாபாரி ஒருவர் தான் வாங்கிய பொருளின் நிர்ணய விலையையும் விற்ற விலையையும் கணக்கிட்டு பார்க்கிறார். என்ன செய்யறாரு? ஒரு பொருளை வாங்கி வித்திருக்காரு. அவர் எவ்வளோக்கு வாங்கினாரு, எவ்வளோக்கு வித்தாரு, அந்த விலையை என்ன செய்யற? ஒப்பிட்டு பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது வாங்கிய விலையை விட விற்ற விலை அதிகம் என்றால் லாபம் இல்லையா? சப்போஸ் ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கி 15 ரூபாய்க்கு வித்தாருன்னா அது வந்து லாபம். அதே 10 ரூபாய்க்கு வாங்கின பொருளை 8 ரூபாய்க்கு வித்தாருன்னா அது என்னது? அவருக்கு நஷ்டம். இல்லை என்றால் நட்டம் என்றும் அச்சிடுமாறு செயல் வழிப்படம் வரைக. இதுக்கு நம்ம செயல் வழிப்படம் வரையணும். வரையலாமா? முதல்ல பாருங்க, செயல் வழிப்படம் நம்ம ஆரம்பிக்கணும். அப்போ ஆரம்பத்துக்கும் முடிவுக்கும் இதே தான் நம்ம பயன்படுத்தணும். அப்போ இந்த இடத்துல தொடக்கம் அல்லது ஆரம்பம் எப்படினாலும் எழுதிக்கங்க. தொடக்கம் எழுதிட்டோமா? அதுக்கு அடுத்தது உள்ளீடு. இந்த உள்ளீடுக்கும் வெளியீடுக்கும் இந்த இதை நம்ம பயன்படுத்தணும். என்ன உள்ளீடு கொடுக்க போகிறோம்? நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? லாபமா நஷ்டமா? அதாவது வாங்கிய விலை விற்ற விலை தான் நம்ம இது பண்ண போகிறோம். அப்போ இந்த இடத்துல உள்ளீடு. உள்ளீடுல என்ன அப்படின்னா உள்ளீடு கொடுக்க போகிறோம். என்ன உள்ளீடு? வாங்கிய விலை, வாங்கிய விலை, அடுத்தது விற்ற விலை. இந்த 2 தான் நம்ம கொடுக்க போகிறோம். விற்ற விலை. சரியா? இப்போ பாருங்க, அதுக்கு அடுத்து தொகை தீர்மானிக்கிறது. இந்த கட்டத்தை நம்ம பயன்படுத்தணும். அதாவது என்னது? லாபமா நஷ்டமா தீர்மானிக்கும் இல்லையா? அதுக்கு நம்ம இந்த கட்டத்தை தான் பயன்படுத்தணும். சாய் சுதரமா இருக்கு இல்லையா? இதில் பாருங்க, தொகை. தொகை இந்த இடத்துல வாங்கிய விலை. அது சுருக்கமாக எழுதுறேன் பாருங்க. வாங்கிய விலை, இந்த இடத்துல விற்ற விலை. நீங்கள் தெளிவாக பெருசாக எழுதிக்கங்க. சரியா? அதாவது இது எப்படி இருக்கலாம்? வாங்கிய விலை அதிகமாக இருந்து விற்ற விலை கம்மியாக இருக்கலாம். அப்போ இந்த இடத்துல இந்த குறியீடு நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ பாருங்க, இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கலாம். ஏதோ ஒன்று வித்தியாசம் இருக்கும். வாங்கிய விலை விற்ற விலை. வா வீணா வாங்கிய விலை, வி வீணா விற்ற விலை. சரியா? பாருங்க, நமக்கு இந்த இடத்துல என்ன வரலாம்? ஆம், எது வந்து அதிகமாக இருக்குது? விற்ற விலை வந்து அதிகமாக இருக்குது. விற்ற விலை வந்து அதிகமாக இருக்குது. அப்போது வாங்கினது 10 ரூபா, விற்றது 15 ரூபா. அப்போ நமக்கு அதிகமாக இருக்குது. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? லாபம் கிடைக்கும். அப்போ என்னென்னு அச்சிடணும்? அச்சிடு. அச்சிடு. என்னென்னு அச்சிடணும்? லாபம். லாபம்.
ஒருவேளை இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கு. இல்லை, என்ன இல்லை, நஷ்டமாகுது. 10 ரூபாய்க்கு வாங்கின பொருள் நம்ம 8 ரூபாய்க்கு விற்கிறோம். அப்போ இங்க என்னது இல்லை? என்ன இல்லை? எது கம்மியாயிடுச்சு? வாங்கிய விலையை விட விற்ற விலை கம்மி ஆயிடுச்சு. நமக்கு என்ன கிடைக்கல? லாபம் கிடைக்கல. அதனால இல்லை. இல்லைன்னா என்ன செய்யணும்? நட்டம்னு அச்சிடணும். அச்சிடு. அச்சிடு. என்ன அச்சிடணும்? நட்டம்னு அச்சிடணும். எல்லாமே என்ன செஞ்சாச்சு? நம்ம என்ன உள்ளீடு கொடுத்தோம்? வாங்கிய விலை விற்ற விலை உள்ள கொடுத்தோம். நமக்கு வெளியீடு என்ன கிடைச்சிருக்கு? லாபமா நஷ்டமானு கிடைச்சிருக்கு. அவ்வளோதான். இதை கொண்டு இங்கே என்ன செஞ்சுட்டா போதும்? முடிவு நமக்கு கிடைச்சிரும். ரெண்டுக்கும் சேர்த்து இந்த இடத்துல முடிவு. இதுதான் அந்த வியாபாரிக்கு கிடைச்ச லாபமா நஷ்டமா இதை விளக்கக்கூடிய செயல் வழிப்படம். சரியா? அவ்வளோதான். இந்த வீடியோ முடிந்தது. நன்றி.